உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 9ஆம் வாரம் வியாழன். முதல் வாசகம் தோபித் நூலிலிருந்து இயல் 6:11, இயல் 7:1, 9, 14, இயல் 8, 4 முதல் 8 முடிய. தோபித்து மகன் தோபித்து சின்ன தோபித்து திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சி பற்றி இன்றைய வாசகம் கூறுகிறது. ஆண்டவரின் பராமரிப்பு செயலும் தோபி சாரால் இவர்களின் கடவுள் பற்றும் இவ்வாசகம் வழி வெளிப்படுகிறது. இறைவனின் பராமரிப்பு திட்டம். தோபி சாராலை மணக்க வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். திருமணங்கள் விண்ணிலே நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மைப்படுகிறது. இறைவனே இத்திருமணத்திற்கு முன்னேற்பாடு செய்கிறார். மேதிய நாட்டுக்கு செல்ல வழிகாட்டியாக தம் தூதனை தோபித்துக்கு துணையாக அளிக்கிறார். 5:1 முதல் 22 முடிய. கபிலிடம் கொடுத்திருந்த கடவுளை திரும்ப வாங்க செல்ல இந்த தோபியை 4:11-23 தூதர் ரகுவேலின் வீட்டுக்கு அழைத்துச் செல்வது இறைவனின் திட்டம். 6:10-11 ரகுவேல் தன் தம்பி தொபியாசின் மகனான தோபியாசை கண்டு கொள்ள வைப்பது இறைவனே. 7:1-8 இறுதியாக ரகுவேல் மகள் சாராலை தோபித்துக்கு மனமுடித்து வைக்க உதவும் இறைவனின் செயலே. 7:12-15 நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என எண்ணுகின்றோம். இது எத்துணை உண்மையானது. திட்டங்கள் பல நாமே தீட்டுகிறோம், அதில் தவறில்லை. ஆனால் இத்தகைய நமது திட்டங்களில் கடவுள் எவ்வாறு எந்த அளவுக்கு இடம்பெறுகிறார்? எல்லாம் நாமே சாதித்து விட முடியும் என்று நினைப்போமாயின் நமது முயற்சிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகிவிடும். திட்டங்கள் தீட்டுவோம், இறைவனுடைய சித்தத்தை அறிய முயல்வோம். படைப்பனைத்தும் பராமரித்து பாதுகாத்து வரும் இறைவன், புயல் காற்றை இளந்தென்றலாக மாற்றும் இறைவன், எளியோரை அவர் துன்ப நிலையிலிருந்து தூக்கிவிட்டார். நம்மையும் தம் திருவிழா திட்டத்திற்கு ஏற்ப வழிநடத்தி வாழ வைப்பார். தோபி சாராளின் வாழ்வு. இவ்வாழ்வு என்பது மூவர், கணவன் மனைவி இறைவன் ஒருமனப்பட்ட வாழ்வது. திருமணமான தோபியும் சாராளும் தங்கள் முதற் கடமையாக இறைவனை ஏத்துகின்றன, போற்றுகின்றன, வாழ்த்துகின்றன. இன்றிரவும் நாளையும் நாளை கழித்தும் நாம் கடவுளை மன்றாடுவோம். ஏனெனில் இம்மூன்றிரவும் கடவுளுடன் நான் ஒன்றித்திருந்து 3வது இரவு கழித்த பின் நமது இல்வாழ்வில் இணைவோம். நாம் புனிதர்களின் மக்கள் அல்லவா? கடவுள் அறியாத பிறவினத்தாரை போல் நாம் நடக்கக்கூடாது. 8:4-5 இவருடைய நடத்தையை பின்பற்ற வேண்டும் என்று நாம் கூறவில்லை. ஆனால் இவருடைய மனநிலை நமக்கு பாடமாய் அமைய வேண்டும். கடவுளுடன் ஒன்றித்திருப்போம். துன்பமோ இன்பமோ நோயோ சுகமோ தாழ்வோ உயர்வோ எதற்கும் அஞ்சோம் என்று நாமும் கூற வேண்டும். நாம் புனிதர்களின் மக்கள் அல்லவா? இதை நாம் எவ்வளவு உரிமையோடு கூற முடியும்? புனிதரால் இணைக்கப்பட்ட புனிதர்கள் வாழ்வில் புனிதம் தலைநோக்கி நிற்க வேண்டாமா? நம் இல்வாழ்வில் புனிதத்திற்கு தடையாய் இருப்பவை எவை? அவற்றை களைந்தெறிவோமா? ஜெபித்து வாழும் குடும்பம், செழித்து வாழும் குடும்பம். தோபி படைப்பனைத்திற்காகவும் சிறப்பாக மனித படைப்புக்காகவும் இறைவனை வாழ்த்துகிறார். தமக்காகவும் இறைவனை ஏத்துகிறார். நம் குடும்ப வாழ்விலே ஜெபம் எந்த இடத்தை பெறுகிறது? இறைவனை ஏற்றி வாழ்த்த கற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. திருப்பாடல் 8 என்று அடிக்கடி கூறுவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் 12 இறை வாக்கியங்கள் 28 முதல் 34 முடிய. பரிசேயர் ஏரோதியர் இயேசுவை சிக்க வைக்க முயன்றனர். 12:13-14 கண்டது தோல்வி. சதுசேயர் இயேசுவுக்கு கண்ணி வைக்க முயன்றனர். 10:18-27 விளைவு தோல்வியே. இப்போது மறைநூல் அறிஞர் ஒருவன் இயேசுவை சோதிக்க முயல்கிறான். இன்றைய வாசகம் இயேசு அவன் மீது வெற்றி கொள்கிறார்.
எல்லாவற்றிலும் முதன்மையான கட்டளை எது? 12:28 என்ற கேள்விக்கு இயேசு அளிக்கும் பதிலே இன்றைய நற்செய்தி வாசகம். பழைய ஏற்பாட்டிலே இறையன்பு பற்றியும் இனச்சட்டம் 6:5, பிறரன்பு பற்றியும் லேவியர் 19:15 கூறப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த இரண்டையும் இணைத்து ஒரே கட்டளையாக தந்த இயேசுவே, இவற்றை விட பெரிய கட்டளை இல்லை. 12:39 என்பதன் மூலம் இயேசு இந்த இரண்டையும் இணைத்து கூறுகிறார் எனலாம். திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன. மத்தேயு 22:40 என்பதையும் காணலாம். மேலும் மிக சிறுவராகி என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்ற இயேசுவின் சொற்களும் இதையே வலியுறுத்துகின்றன. இறை அன்பு. உடன்படிக்கை கடவுளை ஒருமனதாக அன்பு செய்ய வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டில் வரும் தொடர் படிப்பினை. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. விடுதலை பயணம் 20:1-3 என்பது இறைவனின் கட்டளை. தம்மை புறக்கணிப்பவர் மீது எரிச்சல் உள்ளவர் இவர். 20:5. எனவே இஸ்ராயலரும், ஆண்டவரே, தெய்வங்களில் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகரியார். விடுதலை பயணம் 15:11-12 என்பது. ஒவ்வொரு நாளும் தங்கள் கட்டளை ஜெபத்தில் ஷெமா பிரேயர், நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இனச்சட்டம் 6:5. அவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனத்தோடும், முழு வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறி வந்தனர். ஆம், கடவுள் ஒருவர் மட்டுமே பகுப்பற்ற முழுமையான வணக்கத்திற்கும் அன்புக்கும் உரியவர். நாம் இதை கொள்கை அளவிலே தானே ஏற்கிறோம். நம் இதயத்திலே எத்தனை குட்டி கடவுளருக்கு பீடம் கட்டி தூபம் போடுகிறோம். சுயநலம், மண், பொன், பெண் மேல் அளவு கடந்த பற்று, இவையெல்லாம் நாம் வழிபடும் தெய்வங்கள் இல்லையா? பொன்னை, மாதரை, பூமியை நாடினேன், என்னருள் நாடிய என்னருள் நாதனே, உன்னை நாடுவன் உன் அருள் தூய் வழி தன்னை நாடுபவன் தன்னன் தனியனே என்று நம்மால் உண்மையாக கூறுவோமா? பிறரன்பு. இது ஒரு தனித்த கட்டளை என்று நாம் இறைவனுக்கு அன்பு செய்கிறோம் என்பது நமது பிறரன்பு வழியத்தான் வெளிப்பட வேண்டும். பிறரன்பு இல்லையில் அங்கு இறை அன்பும் கிடையாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். 1 யோவான் 4:20-21. எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 24:20. நீரும் போய் அப்படியே செய்யும். லூக்கா 10:25-37 என்ற சொற்கள் விளக்கிடும் உண்மையை அறிந்து அதன் வழி நடப்போமா? நம் முன் நடமாடும் தெய்வங்களுக்கு அன்பு செய்வோம். அதன் வழி கண்காணா கடவுளுக்கு அன்பு செய்தவர்களாவோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறுகிறது. கலாத்தியர் 5:14-15 என்பதை உணர்வோமா? அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு குரல் என்பது. உன் மீது அன்பு காட்டுவது போல் உன் அயலார் மீதும் அன்பு காட்டு. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.